நாம் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாம் இன்னைக்கு ஒரு ஃபுட் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். என்ன ஃபுட் சேலஞ்ச் அப்படின்னா இன்னைக்கு நம்ம கேரளாவோட ஸ்பெஷல் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட போகிறோம். திடீர்னு கேரளா ஸ்டேட்டோட ஸ்பெஷல் ஃபுட்டாக சாப்பிடணும் பார்க்க ஆக்சுவலாக இப்போ ஓணம் போயிட்டுருக்கு. ஸோ ஓணம் ஸ்பெஷலுக்காக நாம் இன்னைக்கு கேரளா ஸ்பெஷல் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் விஷயம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஸோ வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற கேரளா மக்கள் எல்லாருக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஓணம் டு ஆல் கேரளைட்ஸ், டு ஆல் சேட்டன்ஸ், டு ஆல் சேச்சிஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஹாப்பி ஓணம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாம் செய்ய போகிறது வெஜிடபிள் இஷ்டு அண்ட் ஆப்பம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் வெஜிடபிள் இஷ்டு தான் செஞ்சு போய் இது வந்து நேரத்தில் நிறைய மலையாளம் குக்கிங் சேனல்ஸை பார்த்து தான் நான் வந்து கற்றுக்கிட்டே வந்தேன். இது ஏற்றாலும் நம்ம ஊரில் செய்கிற அந்த ஒயிட் குருமா ஸ்டைல்லே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் ஏலக்காய்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு அது கூட ஒரு ஆனியனும் கட் பண்ணி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அது கூட 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு மிளகாத்தூளோ இல்லை மஞ்சள் தூளோ எதுவுமே ஆட் பண்ண போகிறல, ஒன்லி பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி வந்து சேர்த்துக்கணும். இஞ்சி சேர்த்துட்டு என்கிட்ட வந்துட்டு கேரட் அப்புறம் உருளைக்கிழங்கு பட்டாணி இருந்துச்சு. ஸோ அந்த 3 வெஜிடபிள்ஸையும் நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வந்து நம்ம வேக வச்சுக்கணும். வேக வச்சுட்டு கேரளா இதனாலே தேங்காய் பால் தான் இருக்குது. 2 தடவை தேங்காய் பால் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு செகண்ட் டைம் எடுத்து அந்த தின்னான தேங்காய் பாலை ஊற்றி வந்து வேக வைக்க சொல்லியிருந்தாங்க. ஒரு 5 மினிட்ஸ் போல் வந்துட்டு அந்த தின்னான தேங்காய் பாலை வந்து விட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கணும். ஸோ நல்லா வெந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா கொஞ்சோண்டு வந்துட்டு கேஷ்யூ நட்ஸ் வந்து அரைச்சி அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கணும். அப்போ கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். கிரேவி கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு திக்காக ஒரு தேங்காய் பால் எடுத்தோம் தெரியுமா, அதை வந்து ஊற்றும் போது அடுப்பு வந்து சிம்மில் இருக்கணுமா. ஏன்னா வந்துட்டு ரொம்ப கொதிச்சிருச்சு அப்படின்னா அது ஒரு மாதிரி கேர்டில் ஆயிருமா. கேர்டில் ஆகாமல் இருக்கிறதுக்காக சிம்மில் வச்சு ஊற்றி கொஞ்சம் வந்துட்டு சைடில் ஆவிலாம் வந்து வர ஆரம்பித்ததும் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், நம்மளோட இந்த வெஜிடபிள் இஷ்டு அப்படிங்கிற அந்த ரெசிபி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம அடுத்து ஆப்பம் சுட போகலாம். ஆப்பம் சுடுறது ரொம்ப ஈஸி தான். ஆப்பமாவை வந்து ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். நான்ஸ்டிக் ஆப்பா தவாவும் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அழகாக இந்த மாதிரி சுட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை போய் சாப்பிடலாம். இது கூட வந்து ஆக்சுவலாக நம்ம தேங்காய் பாலும் வச்சு சாப்பிட்லாம். தேங்காய் பாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகே, இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குட், ஒரு சட்டிலான டேஸ்ட்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது. லஞ்சுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது மீன் பொழிச்சு அது கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு அதில் ஒரு ஆனியனை சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு அது நல்லா ஃப்ரை ஆனது அதை கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு தக்காளி ஆட் பண்ணி அதுவும் மசிறளவுக்கு நல்லா வந்துட்டு நம்ம கிண்டி விட்டுக்கணுமா. அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன், அதான் நிறைய ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அது பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இதுலேயும் நம்ம தேங்காய் பால் சேர்த்தணும். திக்கான தேங்காய் பால் வந்துட்டு 1 கப் போல் சேர்த்துட்டு நல்லா அது கிரேவி ஆகிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். இந்த கிரேவி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இந்த டிஷ் வந்து எப்படி வருமோன்னு ஒரு சின்ன டவுட் ஒன்று இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண சொல்லியிருந்தாங்க, வாழை எடுத்துகிட்டு அதை வந்து தீயில வந்து காட்டி வந்து வாட்ட சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் அந்த இலையை வந்து ஈஸியாக மடிக்க முடியும் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு அதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு அந்த மசாலாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். விட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நான் வஞ்சரம் ஃபிஷ் வந்து ஏற்கனவே வந்து பொரிச்சு வச்சுருந்தேன். அதை வந்து என்ன பண்ணணும், அதுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலேயும் நம்ம செஞ்சு வச்சுருந்த மசாலாவை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா பொட்டலாம் மாதிரி இதை வந்து கெட்டிக்கணும். அப்புறம் இன்னொரு பேன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கணும். நிறைய வேணால் கொஞ்சமாக விட்டுட்டு அப்புறம் அந்த பாத்திரம் ஃபுல்லாக படுற மாதிரி அந்த ஆயிலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பார்சல் அதை வந்து உள்ளே வந்து வைக்கணும். வச்சுட்டு சிம்மில் தான் வைக்கணும்னு சொல்லி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சிம்மில் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து 5 மினிட்ஸ் அப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் இன்னொரு சைடு போட்டு அந்த பக்கமும் 5 மினிட்ஸ். இது எப்படி வருமோன்னு நினச்சேன். நான் ஆக்சுவலாக அந்த வாழையில் வந்து ஃப்ரை பண்ணும்போது உள்ளே இருக்கிற அந்த ஃபிஷ் ஸ்மெல் வந்து இங்கே வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி அவ்வளோ வாசமாக இருந்துச்சு, அவ்வளோ டெம்டிங்காக இருந்துச்சு. எனக்கு இப்போவே அதை பிடிச்சி சாப்பிடணும்னு தோணுச்சு. அண்ட் ஒன்ஸ் வந்துட்டு
அந்த 5 மினிட்ஸ் குக் பண்ணோம்ல, குக் பண்ணி முடிச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்க்கவே கலர்ஃபுல்லாக அந்த வாசம் வாய்ப்பே இல்லை. அவ்வளோ அப்படி நாக்கில் அப்படியே எச்சு ஊற ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ எம்மையாக இருந்துச்சு. அது வந்து பார்க்குறதுக்கே எம்மையாக இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. மீன் பொழிச்சது காமிக்கிறதுக்கே ரொம்ப லென்த்தாக வீடியோ போயிட்டு இருந்துச்சு. அதனால வந்துட்டு மற்ற டிஷ்லாம் செய்கிறது நான் காட்டில். நார்மலாக நம்ம வீட்டிலலாம் செய்கிறது தானே, அதெல்லாம் நான் காட்டல. ஸோ ஃபர்ஸ்ட் ரைஸ் வச்சுக்கிட்டேன். அது கூட நான் மீன் குழம்பு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். துண்டு மீன் வந்து போட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ 3 பீஸ் துண்டு வச்சுட்டு குழம்ப வந்து ஊற்றிக்கிட்டாச்சு. ஊற்றினதுக்கப்புறம் காலையில் செஞ்ச கேரட் வந்து கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சு. ஸோ குயிக்காக செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு பொரியல் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். கேரட் பொரியல் வந்து வச்சுக்கிட்டேன். ஈஸியாக செய்கிற டிஷ்ஷஸ் எல்லாமே செஞ்சுருந்தேன். ஸோ ஸ்வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த கேசரி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஒரு அப்பளம் பொரிச்சுக்கிட்டேன். அப்புறம் நம்ம செஞ்ச மீன் பொழிச்சது. ஸோ டோட்டலாக சூப்பரான ஒரு மீல்ஸ் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் போய் இது கெட்டுன்னு கெட்டலாம். தெய்வம் இருப்பது எங்கே, அது எங்கே, வேறெங்கே. ஓகே மக்களே, நம்ம சூப்பராக லஞ்ச் வந்து ரெடி பண்ணியாச்சு. மீன் பொழிச்சு அது வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. என்னை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ நேரம் கிச்சனில் நின்று வந்திருக்கேன். ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மீன் பொழிச்சு அது வந்து நான் செய்யணும்னு பிளான் பண்ணல. கேரளா ஸ்பெஷல், அந்த ஓணம் ஸ்பெஷல் அன்னைக்கு வந்துட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்ணுற அந்த லஞ்சு தான் வந்து அதுக்கு பேர் ஓணம் சத்யா ஏதோ பேர் போட்டிருந்தாங்க. எக்ஸாக்ட்லி எனக்கு ஞாபகம் இல்லை எனக்கு அந்த நேம் வந்துட்டு. அது பார்க்கும்போது கிட்டத்தட்ட 13 டிஷ்ஷஸ் வந்து அவங்க வந்து செய்யணும் அந்த சிங்கிள் லீஃபில் வந்து வைக்கிறதுக்கு. அதை பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன். 13 டிஷ்ஷஸா? அப்போ எந்த அளவுக்கு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் வாய்ப்பே இல்லை. நம்ம காலையிலேருந்து நைட் வரைக்கும் சமைக்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் செய்ய வேண்டியது இருக்குது. அப்படிங்கிறதுனால வந்துட்டு வேண்டான்னு அதை கேன்சல் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் மீன் பொழிச்சது, ஃபிஷ் குழம்பு, அப்புறம் இந்த மீன் இதெல்லாம் பயங்கர ஃபேமஸுங்கிறதுனால ஓகே ஃபிஷ் ரிலேட்டடாக டிஷ் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் கடைசி இந்த மீன் பொழிச்சது, மீன் குழம்பு. அது கூட ஓகே லீஃபில் வச்சு சாப்பிடுவோம். ஒன்றும் ஸ்பெஷல்னு சொல்லியாச்சு. ஒரு வாழை இலையில வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் கேரளா ஃபீல் கொடுக்கும் அப்படின்றனால இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தான் சாப்பிடுவோம். மீன் பொழிச்சது வந்து நார்மலாக கறி மீனில் செய்வாங்க. அது வந்து நார்மலாக கேரளாவோட பேக் வாட்டர்ஸில் வந்து கிடைக்கிற ஒரு ஃபிஷ். நம்மளுக்கு அது கிடைக்கல, அதனால நம்ம இன்றைக்கி வஞ்சர ஃபிஷ்ஷில் செஞ்சுருக்கோம். ஸோ கேரளா மக்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, கிடைச்ச மீன் நான் அதை செஞ்சுருக்கேன். கேரளா அப்படின்னாலே வந்து அங்கே டீ ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். எஸ்பெஷலாக நம்ம தமிழ்நாட்டிலலாம் சொல்லுவாங்க நாயர் கடையில் கிடைக்கிற டீ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இண்டிகேட் பண்ணுறது கேரளாவில் கிடைக்கிற அந்த அவங்க போடுற டீ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்களும் வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து அதில் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறது கட்டன் சாயா. அதுக்கு வந்து தண்ணியை வந்து எடுத்துகிட்டு அதை சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறம் ஏலக்காய், அப்புறம் டீ தூள் போட்டுட்டு, அப்புறம் தேவையான அளவில் நமக்கு சீனி வேணும்னா சீனியை வந்து போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒன்ஸ் கொதிச்சதும் அதை சிம் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வீட்டிலலாம் டீயை வந்து வடிகட்டுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபில்டர் எடுத்து அதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட கட்டன் சாயா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது கூட நேந்திரங்காய் சிப்ஸு வந்து இருக்குது, நேந்திரம் பழம் சிப்ஸ் இருக்குது, அதையும் நம்ம போய் சாப்பிட்லாம். பண்ணுறது கேரளா ஃபுட் சேலஞ்சு. ஸோ ஓணம் ஸ்பெஷல் வேறு. ஸோ அழகாக வந்துட்டு ஓணம் ஸ்டைலில் சாரியெல்லாம் கட்டிட்டு மேலே போய் நின்றுட்டு ஸ்டைலாக வந்துட்டு நம்ம டீயை குடிப்போம்னு குடித்தா 2 சிப் தான் குடிச்சிருப்பேன். டீ தூள் நிறையா சேர்த்துருப்பேன் போல். ஒரே கசப்பு, குடிக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் நேந்திரப்பழ சிப்ஸ் வந்து வச்சுருந்தோம்ல பக்கத்தில், அதை வச்சு தான் நான் பேலன்ஸ் பண்ணேன். ஓகே, அதை வந்து சாப்பிட்டுட்டு அது நல்லா இருந்துச்சு. தேங்காயில் வந்து ஆக்சுவலாக அதை பொரிச்சிருந்தாங்க. இப்போல்லாம் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் கூட இதை வந்து செய்கிறாங்க. நம்ம ஸ்பெஷலாக கேரளாவில் தான் போய் வாங்கணும்னு கிடையாது நேந்திரப்பழம் சிப்ஸ். ஸோ இதை சாப்பிட்டு நம்ம இந்த ஸ்நாக்ஸ் டைமை முடிச்சுக்கலாம். அடுத்து நம்ம டின்னரில் மீட் பண்ணலாம். அடுத்த ஸ்பெஷலான ஃபுட்டு என்ன அப்படின்னா வந்து பரோட்டா வித் பீஃப் கறி, அப்புறம் புட்டு வித் கடலைக்கறி. ஸோ பரோட்டா வந்து நம்ம வாங்கியாச்சு. இடத்துல நம்ம தமிழ்நாட்டில் செய்கிறது எல்லாமே வந்துட்டு இடத்த அந்த ஸ்டைலில் தான் இருக்கும், வளப்புற பரோட்டா ஸ்டைலில் தான் இருக்கும். அண்ட் வந்துட்டு புட்டு வித் கடலைக்கறிக்கு வந்துட்டு நான் புட்டு வீட்டில் வெள்ளை புட்டு வந்து நான் செஞ்சுட்டேன். என் வீட்டுக்கார்ட்ட கடலைக்கறி வாங்கிட்டு சொன்னேன், ஆனால் கடலைக்கறி கிடைக்கல, புட்டு தான் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு புட்டு வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஸோ இதான் நம்ம இன்றைக்கி டின்னருக்கு சாப்பிட போகிறோம். ஓகே மக்களே, ஸோ லாஸ்ட் வந்து நம்ம இப்போ டின்னர் சாப்பிட போகிறோம். கேரளா ஸ்பெஷல் ஃபுட்டில் இருக்கிற டின்னர் சாப்பிட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாரும் கொஸ்டின், எதுக்கு வந்துட்டு கேரளா
இந்தியாவில் ஓணம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. என்ன ரீசனுக்காக? எனக்கு ரீசன் தெரியும், உங்களுக்கும் தெரியுமா அப்படின்றதுக்காக தான் அதை வந்து கேட்குறேன். அண்ட் எதுக்கு இந்த கேள்வியை வந்து நான் கேட்குறேன்னா, எந்த ஒரு ஃபெஸ்டிவல் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னாலுமே அதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்கும். ரம்ஜான் செலிப்ரேட் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ரீசன் இருக்கும். அந்த மாதிரி ஓணம் ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணி, தெரியல அப்படின்னாலும் ஓகே, இட்ஸ் ஓகே. கண்டிப்பாக யாராவது தெரிஞ்ச மக்கள் கமெண்ட் பண்ணுவாங்க, அதை பார்த்து நம்மளும் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ அடுத்த மட்டும் நான் சாப்பிட ஆரம்பிப்போம். டின்னருக்கு வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இந்த வெள்ளை கலரில் இருக்கலாம் இந்த ஒரு புட்டு மட்டும் தான் நான் வந்து செஞ்சேன். நான் என் வீட்டுக்கார்ட்ட வந்து கடலைக்கறி வந்து இங்கே எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு விட்டுருந்தேன். ஆக்சுவலாக இங்கே வந்து கிடைக்கும், பட் ஆனால் லேட்டு. நாங்கள் போகும்போது எல்லாமே காலி. ஸோ வந்து கடலை இல்லைப்பா, கடலைக்கறி இல்லைப்பா, புட்டு மட்டும் தான் இருக்குன்னு புட்டை மட்டும் இந்த கலரில் இருக்கிற புட்டை மட்டும் எனக்கு வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து வந்துட்டு கேரளாவில் அடுத்த ஒரு ஃபேமஸான விஷயம் என்ன அப்படின்னா, மலபார் பரோட்டா வித் பீஃப். நான் பீஃப் வாங்கல, நார்மலாக சால்னா தான் எப்பயும் போல் நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் பரோட்டா, இந்த பரோட்டா வந்துட்டு இங்கே மட்டும் இல்லை, கேரளாவில் மட்டும் கிடையாது. ஆக்சுவலாக இதே பரோட்டா நமக்கு தமிழ்நாட்டிலையும் ஃபேமஸ். ஸோ அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம இன்னைக்கு டின்னருக்கு சாப்பிட போகிறது புட்டு அண்ட் பரோட்டா. என்ன காம்பினேஷன் தெரில, ஏதோ காம்பினேஷன் நான் சாப்பிட்றேன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பரோட்டா சாப்பிடுவோம். எனக்கு பரோட்டா தான் பிடிக்கும். ஓகே மக்களே, ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நாம் பண்ண இந்த ஃபுட் சேலஞ்ச் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஆனிஸ் தமிழ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.